ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபான் ஃப்ரம் ட்ரெக்கிங் வித் அகத்யா. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா செஞ்சில் தாங்க இருக்கோம். நம்ம முந்தைய காணொலியில் ராஜகிரி கோட்டையை பார்த்தோம். நாம் இப்போது ராணிக்கோட்டை என்று அழைக்கப்படும் கிருஷ்ணகிரி கோட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கிருஷ்ணகிரி கோட்டையானது உயரத்தில் ரொம்ப சின்னதுங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஏறிடலாம். இந்த மலையுடைய உச்சியில் நிறைய கோட்டைகள், கோவில்கள், தானிய கிடங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி செஞ்சிக்கோட்டை என்னுடன் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இவர் சுப்பிரமணி, இவர் வெங்கடேஷ். ரெண்டு பேர் என்னுடன் வேலை செய்கிறவங்க. நாங்கள் 3 பேர் தான் இன்றைக்கி இந்த செஞ்சிக்கோட்டை மேலே ஏற போகிறோம். இது ராணிக்கோட்டை. வாங்க நம்ம உள்ளே போவோம். இந்த ராணிக்கோட்டை என்று அழைக்கப்படும் இந்த கிருஷ்ணகிரி கோட்டையானது தொழில்துறையுடைய பராமரிப்பில் இருக்குங்க. அதனால் தொழில்துறை இங்கே வர ஒவ்வொருத்தருக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 20 25 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அந்த நுழைவு கட்டணத்தை வாங்கிட்டு நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு காணிலும் கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிடம் வந்துடுது. ஸோ நண்பர்கள் எல்லாருமே ஏன் இவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி பார்க்குற எல்லா இடமே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். ஸோ இந்த இடங்களை எல்லாமே உங்களுக்கு முழுமையாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த வரலாற்றையும் உங்களுக்கு முழுமையாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் காணொலி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ நம்ம அவங்க காலத்தில் வாழல அப்படின்னாலும் இந்த காணொலிகளை பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துடைய முழு விவரமும் தெரிய வரும். சரியா, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இந்த கோட்டை உச்சிக்கு போகிறதுக்கு 3 மண்டபங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முதல் ஓய்வு மண்டபம் இதுதான். இந்த இடத்துல அரசர்களுடைய காலத்தில் வாயிற்காவலர் இருந்திருப்பாங்க. இவங்களெல்லாம் தாண்டி தான் அடுத்தடுத்து இந்த வழியாக போகிறவங்க போய் ஆகணும். ஸோ இது ஒரு செக் போஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம உள்ள போகலாம். அரசர்களுடைய காலத்தில் மழைநீர் எப்போவுமே வீணடிச்சதே இல்லைங்க. மழை காலம் வர இந்த மழைநீரை சிறு சிறு குழிகள் அல்லது குளங்களில் சேமித்து அது மழை இல்லாத காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது வேதிப்பொருள் கலக்காத தண்ணி அப்படின்றதுனால மனிதர்கள் ஆரோக்கியம் இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். அடுத்தது படிக்கட்டு வழியாக மேலே போயிட்டு இருக்கும்போது வலதுபுறத்தில் இன்னொரு பாதை பிரிஞ்சு போச்சு. ஸோ அந்த வழியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அங்கே ஒரு வட்ட வடிவிலான ஒரு மேடை இருந்துச்சுங்க. நாம் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த வட்ட வடிவிலான மேடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீரங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரங்கியானது 360 டிகிரிலையும் சுற்றி தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போர்க்காலத்தின் போது எதிரிகளை தாக்குறதுக்கு இந்த பீரங்கி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசர்கள் தன்னுடைய நாட்டு கொடியை இந்த இடத்துல நட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வட்ட வடிவிலான மேடை மீது நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நுழைவாயில் இருக்குது பாருங்கள். இந்த நுழைவாயில் இப்போ யாருமே பயன்படுத்துறதில்லை. இந்த நுழைவாயிலையும் படிக்கட்டுகள் இருக்குது. இதன் வழியாக மேலே போனோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மலையுடைய உச்சி வரைக்கும் படிக்கட்டுகள் மேலே போயிட்டே தாங்க இருக்குது. ஆனால் இந்த பாதையை யாரும் இப்போ பயன்படுத்துறதில்லை. ஆனால் அரசர்களுடைய காலத்தில் இந்த பாதையும் ஒரு பிரதான பாதையாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல படிக்கட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் கண்காணிப்பு கோபுரம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்க, 2 கல் எப்படி இருக்கு. மிக பிரம்மாண்டமான வகையில் இந்த கல் 2 இருக்கு. மிக ராட்சச கல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே ஒரு நுழைவாயில் மாதிரி தான் இருக்கு. அதை கடந்து தான் நம்ம அடுத்தது போகணும். வாங்க.
நாம் இப்போ 2வது மண்டபத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பக்கத்துலேயே இருக்குது. சின்ன மலை அப்படின்றதுனால பக்கத்துலேயே அடுத்தடுத்து மண்டபங்கள் இருக்குது. வாங்க போகலாம். இந்த ஓய்வு மண்டபத்துக்குள்ளேயே பாருங்க ஒரு அறை, சிறிய அறை இருக்கு. இங்க வந்து வாயு கால்வாய் தங்குறதுனால கூட இருக்கலாம். இது பாருங்க ஒரு சிறிய அறை இங்க இருக்கு. இவர்கிட்ட கொடுத்துருங்க. நுழைவாயில நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஓய்வு மண்டபம்னு சொல்றேன். 3வது ஓய்வு மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வாங்க. நம்ம இந்த கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையுடைய வரலாறு பார்த்துருவோங்க. இந்த கோட்டைக்கு வந்து ராணிக்கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இந்த கோட்டை வந்து கிருஷ்ணகிரி கோட்டை அப்படின்றது தான் இந்த கோட்டையுடைய பெயருங்க. இது வந்து கிருஷ்ணகிரி கோட்டை அப்படின்னு ஏன் அழைக்கப்படுது அப்படின்னா, கிபி 1190 1640 வரைக்கும் கோன் வம்சத்தை சேர்ந்த ஆனந்த கோன் இந்த செஞ்சி கோட்டையை ஆட்சி செஞ்சிருக்காரு. அவர் தான் வந்து இந்த ராஜகிரி கோட்டையை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த கிருஷ்ணா கோன் என்பவர் 1240 1270 வரைக்கும் இந்த செஞ்சி கோட்டையை ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அந்த டைமில் தான் வந்து அவர் இந்த கோட்டை கட்டியிருக்காரு. அவருடைய காலத்தில் இந்த கோட்டை கட்டப்படுறதால இந்த கோட்டை வந்து கிருஷ்ணகிரி கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் இந்த கோட்டை வந்து ராணி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வழக்கமாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, கணவன் மனைவி ஆண் பெண் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து ராஜகிரி கோட்டை வந்து ராஜா கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ணகிரி கோட்டை வந்து ராணி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா ராணி அந்த மாதிரி. நம்ம முதல்ல 2 மண்டபத்தை பார்த்ததை விட இது ஒரு வித்தியாசமான ஒரு மண்டபமாக இருக்குது. கீழே இருந்த 2 ஓய்வு மண்டபங்களோட இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு. இங்க பாதுகாவலர்கள் இருப்பாங்க. அவங்களை தாண்டி அவங்க என்ன விஷயத்துக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஜெனியூனா இருந்தா மட்டும்தான் வந்து உள்ள அனுமதிப்பாங்க. ஸோ அவங்களை தாண்டி தான் வந்து நீங்க போற மாதிரி இருக்கும். போகலாம். இதுதான் அந்த 2 நுழைவு வாயிலுடைய கதவுகள். இங்க இருக்கு பாருங்க, குந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம 3வது மண்டபத்தை தாண்டி வந்த உடனே இங்க வந்து ஒரு தானிய களஞ்சியம் இருக்கு. இந்த பக்கம் வந்து கோவில் போன்ற மற்ற கட்டிடங்கள்லாம் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம தானிய களஞ்சியம் போவாங்க. இந்த தானிய களஞ்சியமானது மிக உயரமான கட்டிடங்க. இந்த தானிய களஞ்சியம் எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, போர்க்காலங்கள்ல கீழே வந்து நிறைய போர் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்துல அரசர் மற்றும் அரச குடும்பத்தினை சேர்ந்தவர்கள், முக்கிய மந்திரிகள், படை வீரர்கள் எல்லாருக்குமே வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது இந்த மாதிரியான தானிய கிடங்குகள் தான். இங்கே சேமித்து வைக்கப்பட்ட தானியங்களை பயன்படுத்தி போர் முடிகிற வரைக்கும் உணவு சமைத்து அவங்க வந்து உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. கட்டிடங்க பாருங்க, எவ்வளோ உயரமான ஒரு கட்டிடம். நம்ம பேசும்போது எக்கோ கேட்குது. ஒரே ஒரு முழு அறைனா ரொம்ப மிகப்பெரிய கட்டிடமாக கட்டி வச்சிருக்காங்க. மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. நம்ம அந்த வழியை மேலே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து முழுக்க படிக்கட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. படிக்கட்டு வச்சு மேலே போகிற வழி. இது எல்லாமே வந்து கருங்கற்களும் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி இந்த சுவர்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கோட்டைக்கு கீழே விளைந்த தானியங்களை கீழேருந்து எடுத்து வந்து இந்த வழியை வந்து இந்த துவாரத்தின் வழியை கீழே கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி தானியங்களை போதுமான அளவு இந்த தானிய கிடங்குகளில் நிரப்பி வச்சுடுவாங்க. எமர்ஜென்சி டைமில் வந்து இந்த தானியங்கள் வந்து கீழ்ப்புறமாக இருக்க அந்த கதவு வழியாக வந்து எடுத்துக்குவாங்க.
அதெல்லாம் தெரியும். வந்து இந்த தானிய கிடங்களுடைய உள்புற தட்பவெப்பநிலை பராமரிக்கிறதுக்காக சுண்ணாம்பு ப்ளஸ் செங்கல் 2 கலவையும் போட்டு மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து உள்ளே வந்து வெப்பமாக இருக்கும்போதும் சரி குளிர்ச்சியாக இருக்கும்போது ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ தானிய களஞ்சியத்தை பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய மண்டபங்களும் கோவில்களும் இருக்குது. அது போய் பார்க்கலாம் வாங்க. மழைக்காலங்களின் போது மழைநீரானது வழிந்து வந்து மண்டபத்துக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக கல்லுலேயே செஞ்சு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்பு வந்து கற்களுக்கு இடையில் பொருத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதனால் வந்து மழைநீரானது மண்டபத்துக்குள்ளே நுழையாது. நாம் இப்போ தானிய களஞ்சியத்தை பார்த்தோம். அடுத்தது வந்து இங்கே மண்டபம் இருக்குது. இந்த வழியாக போனோம்னா தான் வந்து அடுத்து வந்து நிறைய கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய மண்டபங்களும் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த மண்டபத்துலேயும் ஒரு நுழைவாயில் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அதுக்கான தடயங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். கதவு இருந்ததுக்கான தடயங்கள் இதெல்லாம். நம்ம அந்த மண்டபத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 வழி போகுது. இடது பக்கம் ஒன்று, வலதுபுறம் ஒன்று போகுது. நம்ம வந்து முதல்ல வலதுபுறம் போயிட்டு இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம மற்ற இடங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். இந்த மண்டபத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. சிவன் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒரு கலை மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவன் கோவிலில் வந்து சிவராத்திரி அப்போ வந்து எல்லாருமே தூங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து நைட் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் கலைஞர்கள் எல்லாம் அமர்ந்துக்கிட்டு கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து உடை மாற்றும் அறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பக்கத்துலேயே 2 தூண்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு தூண்லையும் பாருங்கள் ஒரு வீரர் இருக்காரு. அவருடைய இடுப்பு ஒரு குத்துவாள் இருக்கு பாருங்க. அவர் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பி வணங்கிட்டு இருக்க மாதிரி வந்து இந்த சிற்பங்கள் வந்து கற்களாலேயே செதுக்கியிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த அதே மாதிரி சிற்பம் தான் பாருங்க இங்கேயும் இருக்கு. அவருடைய இடுப்புலையும் வந்து குத்துவாள் இருக்கு. அவர் வந்து வணங்கிட்டு இருக்காரு. இந்த கலை நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய மேடைக்கு வந்து கீழ்ப்புறம் பார்த்தோம்னா நிறைய சிற்பங்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இப்போ பார்த்துட்டு கஜலட்சுமியோட சிற்பம். அடுத்ததான் இந்த வரிசையில் என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய யானைகள் இருக்குது. யானைகள் வந்து ஒன்றுக்கொன்று சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து யானை தன்னுடைய தும்பிக்கையில் வந்து மனிதர்களை தூக்கி வீசுகிற மாதிரி அந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. இதனுடைய மேற்கூரை பாருங்கள். அந்த பலகை கற்களை வந்து எவ்வளவு நெருக்கமாக அடுக்கி இந்த மேற்கூரை வந்து அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே வெளியே வந்து பார்த்தோம்னா பாருங்கள் நமக்கு ராஜகிரி கோட்டையும் அப்படியே இந்த பக்கம் சந்திரகிரி கோட்டையும் தெரியுது. நம்ம இந்த கலை மண்டபத்தின் வழியாக தான் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு போக முடியும்.
நம்ம அந்த வழியில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குங்களா, இந்த வழியில் தான் வந்து நம்ம போயிட்டு உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம சிவன் கோயிலை பார்க்க முடியுங்க. இதுதாங்க சிவன் கோவில். இங்கே நம்ம பார்க்குறது வந்து சிவன் கோவிலுடைய கருவறை. இந்த கருவறைக்குள்ளே இப்போ வந்து எந்த சிலைகளும் இல்லை. சிலைகள் எல்லாமே வந்து அகற்றப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து திருடப்பட்டிருக்கலாம். இதனுடைய மேற்கூரை பாருங்கள், யாரோ வந்து உடைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி புதையல் ஏதாச்சும் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்றதுக்காக வந்து நல்லா இருக்கிற கோவிலை கூட உடைச்சிட்றாங்க, பழங்கால கோவில் எல்லாத்தையும். நீங்கள் இந்த மாதிரி பழங்கால கோவிலுக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கோவில் வந்து சேதப்படுத்தாதீங்க. இந்த இடத்துல பாருங்கள், துவாரபாலர்கள் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குது. ஆனால் துவாரபாலர்கள் இல்லை, அவங்கள வந்து இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ கருவறையிலையும் எந்த சிலையும் இல்லை, துவாரபாலர்களும் இந்த இடத்துல இல்லை. இந்த கோவிலை சுற்றி ஒரு மண்டபம் இருக்குது. இது வந்து திருச்சுற்று மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்டபத்துடைய அமைப்பு பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். மழைநீர் வந்தாலுமே வந்து உள்ளே வராத மாதிரி அந்த கல்லை வந்து சாய்வாக அமைச்சு ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. நம்ம போயிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அறை இருக்குது. இந்த அறை கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் சேமித்து வச்சு அதை பயன்படுத்துறதுக்காக கட்டப்பட்ட அறையாக இருக்கலாம். இந்த அறையுடைய சுவர்கள் பாருங்கள், எல்லாமே வந்து செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான செங்கற்கள் வந்து நம்ம நிறைய பழங்கால கோட்டைகளில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்தோம்னா நிறைய கோட்டைகள் வந்து இந்த மாதிரி செங்கற்களை வச்சு கட்டினதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த மண்டபம் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. இப்போவும் வந்து இந்தளவுக்கு பொலிவுடன் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த மண்டபத்துடைய நடுவில் வந்து ஒரு மேடை இருக்குது. இதில் வந்து ஒரு 4 தூண்கள் இருக்குது. இந்த தூண்களை சுற்றி 12 தூண்கள் வந்து இந்த மண்டபத்தை வந்து தாங்கி நின்றுட்டுருக்கு. அந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் பாருங்கள் நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மண்டபத்திற்கு அருகிலே வந்து நிறைய அறைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அறைகளுடைய சுவடுகள் தான் பாருங்கள் இப்போ இருக்குது பாருங்கள். இல்லை கல் தூண்கள் மட்டும் தாங்கியிருக்கு, மேற்கூரை இருக்குது, மற்ற சுவர்கள்லாம் வந்து விழுந்து செதஞ்சிருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது ஒரு பெருமாள் கோவிலுங்க. இந்த கோயிலுடைய கருவறையில் சிலை எதுவும் இல்லைங்க. ஆனால் வந்து கோயிலுடைய கருவறை நல்ல நிலையாக இருக்குது. இந்த கருவறைக்குள்ளே ஒரு சில சீரமைப்பு பணிகள்லாம் செஞ்சு தொல்லியல் துறை இந்த கருவறையை வந்து நல்ல நிலையை வச்சுருக்காங்க. இதனுடைய மேற்கூரை பாருங்கள், இது எல்லாமே வந்து தொல்லியல் துறை செஞ்சுருந்தாங்க. அடுத்தது இந்த கோயிலுடைய கருவறை சுற்றி இருக்கிற இந்த மண்டபங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த கற்களை அடுக்கி வச்சு இந்த மேற்கூரை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த தூண்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து அந்த மாடம் அமைச்சிருக்காங்க. இந்த மாடம் எதுக்கு அப்படின்னா விளக்கு ஏற்றுவாங்க இரவு நேரங்களில்.
இது வந்து இந்த கோவிலுடைய கருவறை சுற்றி விளக்கேற்றினா இரவு நேரங்களில் பார்த்தா எந்த அளவுக்கு அருமையாக இருந்திருக்கும் பாருங்கள். இது எல்லாமே அரசர்களுடைய காலத்தில் நடந்திருக்கும். அப்படியே இந்த கருவறை சுற்றி இருக்க இந்த திருச்சுற்று மண்டபத்தை நம்ம தாண்டி வந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு வெளியே 2 மண்டபம் மாதிரி சிறிய சிறிய மண்டபங்கள் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒன்றில் வந்து கருடன் இருப்பார். சிறிய மண்டபம் மாதிரி அமைப்பிருக்கல, இதுக்குள்ளே தான் வந்து கருடனுடைய சிலை இருந்திருக்கும். இது வந்து வைணவ சிலை. இது பெரும்பாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது துளசி மடம்ங்க. இதனுடைய வெளிப்பகுதியில் பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய உள்ளேயும் வந்து ஏதாச்சும் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எதுவும் இல்லைங்க. இந்த கோட்டையை எதிரிகளும் பாதுகாக்கிறதுக்காக கோட்டையுடைய அனைத்து பகுதியிலையும் கண்காணிப்பு கோபுரங்கள் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கண்காணிப்பு கோபுரம் தெரியுது பாருங்க. அதுக்குள்ளே வந்து நண்பர் இருக்காரு, ஆனால் வந்து அவர் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் அரசர்களுடைய காலத்தில் வந்து உள்ளே வந்து பாதுகாவலர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே இருந்துக்கிட்டே வெளியில் யாராச்சும் வராங்களா எதிரிகள் அப்படின்ட்டு கண்காணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க உள்ளே இருக்காங்களா இல்லையான்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு யுக்தி. இந்த யுக்தியை பயன்படுத்தி இங்கே இருந்துக்கிட்டே அவங்க எதிரிகள் வரதே வந்து சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து இங்கேருந்தே வந்து அம்பு அல்லது துப்பாக்கி வச்சு சுடுறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி வந்து எதிரிகளை தாக்குவாங்க. பாருங்கள் வெளியே வரா இருப்பாங்க. இப்போ தெரியுதுங்களா? வாங்க நாமளும் மேலே ஏறி போய் பார்ப்போம். பாருங்க இதுதாங்க கண்காணிப்பு கோபுரம். உள்ள வாங்க போய் பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்க வெளியே இருக்கிறதுலாம் தெரியும். ஸோ இங்கே இருந்துக்கிட்டே வந்து அங்கே யாராச்சும் எதிரிங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்கு. ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி இவங்களால வந்து இங்கிருந்தே பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கண்காணிப்பு கோபுரங்கள் இந்த ராணிக்கோட்டையுடைய ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கு. இது வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து இந்த மாதிரி கண்காணிப்பு கோபுரங்கள் வந்து கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு குளம் இருக்கு பாருங்க. குளத்துக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு படிக்கட்டுகள் இருக்கு. தண்ணீர் சேமிச்சு வைக்கிறதுக்கு வந்து சுவர்கள் கட்டி வச்சிருக்காங்க. அதனால வந்து தண்ணீர் வந்து இந்த மழை காலத்தில் வந்து சேமிச்சு வச்சிருவாங்க. இது வந்து கோயிலுக்கு தேவையான தண்ணியும் இங்கே பயன்படுத்திக்கலாம், இல்லை குடிக்கிறதுக்கும் வந்து இந்த தண்ணி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா இங்கே தான் பாருங்க, அங்கே தான் வந்து கோட்டை சுவர் இருக்கு. இது வந்து 2 அடுக்கு கோட்டை சுவர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க அங்கங்கே வந்து கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 2 மீன் தெரியுது பாருங்க. 2 மீன் இருக்கு. அப்புறம் வந்து 2 ஆமை வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஆமை இருக்கு. இங்க வந்து 2 மீன் இருக்கு. இந்த கோவிலிருந்து வர தண்ணீர் எல்லாமே வந்து இந்த இடத்துல முன்னாடி வர தண்ணீர் எல்லாமே வந்து இந்த இடத்துல சேமிப்பாங்க. இதுக்காக வந்து இங்கே ஒரு குளம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து கவனிப்பாரற்று கிடக்குது. ஆனால் வந்து பழங்காலத்தில் வந்து இது வந்து ஒரு நீர் ஆதாரமாக பயன்பட்டு இருக்கும். கோவிலுடைய முன்புறத்தில் குளங்கள் இருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த கோவிலுடைய பின்புறம் வந்து ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் வந்து பாருங்கள் குழி தோண்டி செங்கலை பயன்படுத்தி இந்த குளக்கரையை அமைச்சிருக்காங்க. அந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக வந்தோம் அப்படின்னா கல் தூண்களை பயன்படுத்தி நிறைய பெரிய பெரிய மண்டபங்கள் இந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்க்கறது கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்குங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா பழங்கால சின்னங்களை ரசிக்கும் ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கணுங்க. நாம நின்றுட்டு ஒரு கட்டிடத்தில் பாருங்க, இங்கே வந்து மேற்கூரை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் வந்து எல்லா கல்லும் வந்து ஒரே வந்து குவிகிற மாதிரி வந்து இந்த மேற்கூரை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கட்டிடம் வந்து முகலாயர்களின் காலத்தில் கட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது முகலாயர் காலத்து கட்டிடங்க. நம்ம முந்தைய செஞ்சிக்கோட்டை காணொலியில் பார்த்தோம். 1690ஆம் ஆண்டு மராத்தியர்களை எதிர்த்து முகலாயர்கள் போரிட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 8 வருடம் நடந்த போரில் கடைசியாக முகலாயர்கள் வெற்றி பெறாங்க. இந்த போரானது முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் படைத்தளபதியான ஜுல்பிகார் அலிகான் தலைமையில் தான் நடக்குது. ஸோ 8 ஆண்டுகள் கழித்து போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் படைத்தளபதியான ஜுல்பிகார் அலிகான் இங்கே ஒரு 7-8 மாதம் வந்து இங்கே தங்கி ஆட்சி புரிந்ததாக சொல்கிறாங்க. அவருடைய காலத்தில் தான் இந்த மாதிரியான கட்டிடங்கள் கட்டப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் ராஜா தேசிங் சிங்குடைய அப்பாவான ஸ்வரூப் சிங்கை இந்த இடத்த ஆட்சி செய்ய சொல்லி இந்த இடத்த ஒப்படைக்கிறாங்க. அவருடைய காலத்தில் தான் வந்து இந்த மாதிரியான முகலாயர்களுடைய கட்டிடங்கள் வந்து நிறைய எழுப்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டிடத்துடைய டிசைன் பாருங்கள், எந்த அளவுக்கு அற்புதமாக எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்குங்க. ஒரு சில புரியாத மனிதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. கோபுரத்துடைய உச்சியில் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதாவது தவறு விழுந்தா என்ன ஆகுறது? இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம். இது ஒரு சில நேரங்களில் விபரத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது பாருங்க, இந்த முழு செஞ்சி நகரமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ராஜகிரி கோட்டை, அப்புறம் வந்து சத்ரகிரி கோட்டை, 2 கோட்டையும் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு அனைத்து பக்கமும் மூடிய ஒரு கட்டிடம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம், பக்கம் போய் பார்த்தோம். இந்த இடத்துல 2 துளைகள் மட்டும் கொண்ட ஒரு கிணறு போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க. இது எதற்காக அப்படின்னா எண்ணெய் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இதில் எண்ணெயும் இன்னொரு இடத்துல வந்து நெய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதற்காக அப்படின்னா இங்க இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து இரவு நேரங்களில் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு ஏற்றுறதுக்காக வந்து பயன்படுத்துறதுக்காக இங்கு துளைகள் கொண்ட இந்த 2 அறையிலையும் வந்து எண்ணெயை ஒரு அறையிலையும் நெய்யை ஒரு அறையிலையும் வந்து சேமிச்சு வச்சுதான் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல சேமிச்சு வச்ச எண்ணெயை கொண்டு தான் இரவு நேரங்களில் இந்த இடத்துல தீப்பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை விளக்குகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு வெளிச்சத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அறைகளில் வந்து எண்ணெய் ஊட்டுறதுக்கு அப்புறம் மூடி வச்சிருப்பாங்க. அதனால வந்து உள்ள எதுவும் நுழையாமல் இருக்கும். இப்போ மூடி எதுவும் இல்லாதனால மழைநீர் தான் வந்து தேங்கி இருக்கு. அடுத்ததான் நம்ம இந்த காணொலியுடைய தொடக்கத்தில் ஒரு தானிய கிடங்கு பார்த்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய தானிய கிடங்கு. அந்த தானிய கிடங்கு வந்து நிறைய தானியங்கள்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. போர்க்காலங்களில் வந்து அங்கேருந்து தானியங்களை பயன்படுத்தி உணவு சமைச்சு இங்கே இருக்கிறவங்களாம் வந்து உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தானிய கிடங்கு இன்னொன்று இருக்குங்க இந்த இடத்துல. அந்த தானிய கிடங்கு பார்த்துருக்கோம். இதுவும் பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமான வகையில் மிகப்பெரிய தானிய கிடங்காக இருக்குது. இந்த தானிய கிடங்கை 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த தானிய கிடங்குல 2 வகையான தானியங்களை வந்து கொட்டி வச்சுருக்கலாம். இந்த தானிய கிடங்குடைய சுவர்கள்லாம் பார்த்தோம்னா முழுக்க கருங்கற்களையும் சுண்ணாம்பு கலவையும் பயன்படுத்தி இந்த தானிய கிடங்குடைய சுவர்களை வந்து எழுப்பியிருக்காங்க. நாம் இப்போ கீழே பார்த்தோம்ல அந்த பகுதி பார்த்தோம்னா தானியங்களை கொட்டி வச்சதுக்கப்புறம் அது வெளியெடுக்கிறதுக்கான பகுதியில் நம்ம உள்ளே போய் பார்த்தோம். தானியங்களை வந்து மேலே கொண்டு போய் சேமிக்கிறதுக்கு வந்து இந்த வழியாக தான் மேலே போவாங்க. மேலே போயிட்டு தானியங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு துளை இருக்கும். அந்த துளை வழியாக தானியங்களை கொட்டி இந்த தானியங்களை வந்து சேமித்து வைப்பாங்க. பக்கத்தில் ஒரு தானிய கிடங்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த தானிய கிடங்கு தான் முன்னாடி நம்ம பார்த்தது. இப்போ வந்து இங்கே ஒரு தானிய கிடங்கு இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே இருக்கும் இந்த 2 தானிய கிடங்குகளும் மிகப்பெரிய தானிய கிடங்குங்க. இந்த ராணிக்கோட்டை என்று அழைக்கப்படும் இந்த கிருஷ்ணகிரி கோட்டைக்கு மேலே ஏறி வரதுக்கு 2 பாதைகள் இருக்குங்க. அதில் நம்ம ஒன்று ஏறி வந்தது, இன்னொன்று வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாதை. இங்கேயும் நுழைவாயில் எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து இந்த பாதை வந்து யாரும் இப்போ பயன்படுத்துறது இல்லை. அடுத்தது நம்ம ராஜகிரி கோட்டையில் பார்த்த மாதிரி இந்த கோட்டையுடைய சுற்றுச்சுவர்களையும் பார்த்தோம்னா அகழி இருக்குங்க. இந்த அகழியில் வந்து
தண்ணீர் வந்து முழுக்க நிரப்பியிருப்பாங்க. இந்த தண்ணிக்குள்ள பெரிய பெரிய முதலைகளை விட்டுருப்பாங்க. ஸோ போர்க்காலங்களின் போது மற்ற நுழைவாயில் எல்லாமே வந்து படையவர்கள் வந்து குவிஞ்சிருப்பாங்க. மற்ற வழிகளான இந்த கோட்டை சுவர்கள் வழியாக வரணும் அப்படின்னா இந்த அகழிகளை தாண்டி தான் வரணும். வரும்போது இந்த முதலைகளுக்கு வந்து இரையாயிடுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த பாதுகாப்பை உருவாக்கியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த ராணிக்கோட்டை எனப்படும் கிருஷ்ணகிரி கோட்டையுடைய வரலாறு இதோட முடியுது. இந்த காணொலி இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.